ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு ட்ரேடிங்லாம்? நம்ம கண்டினியூஸாக எஸ்எம்சி பற்றின வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது 4வது வீடியோ. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இன்னும் புரிதல் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஓபி. ஓபினா ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த சார்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. பாஸ் பண்ணுங்க அந்த வீடியோவை. இதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அடுத்த சார்ட் காட்டுறேன். இதில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இந்த சார்ட்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ இந்த சார்ட்லையும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதில் நான் வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இந்த சார்ட்லையும் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த சார்ட்ல நீங்க பார்த்ததெல்லாம் உங்களால் பையிங் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி ட்ரேட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோட கடைசியில் இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. ஓ, இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்டர் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல மெயினாக ஃபஸ்ட்டாக சொல்லியிருப்போம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில். அது பார்க்கணும்னா அந்த வீடியோ பாருங்க. அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட ட்ரேடிங் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நார்மலாக அப்படி எந்த கேண்டில் பார்த்தாலும் பை பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் வர்றாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை ஃபைண்ட் பண்ணி நாம ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அதோட சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி, ஸோ எஸ்எம்சி கான்செப்ட்னாலே பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றது தான் எஸ்எம்சி கான்செப்ட். அதுல இப்போ நான் பார்க்க போறது ஆர்டர் பிளாக். இப்போ ஆர்டர் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்ஃபில்ட் ஆர்டர். இப்போ வந்து ஒரு 10 லட்சம் குவான்டிட்டி உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு 10 லட்சம் குவான்டிட்டி இந்த இடத்துல ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ 10 லட்சம் குவான்டிட்டி ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா அந்த 10 லட்சம் குவான்டிட்டி இமீடியட்டா ஆர்டர் ஃபில் ஆகும்னா ஆகாது. என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு 8 லட்சம் குவான்டிட்டி ஃபில் ஆகுது, இல்லை ஒரு 4 லட்சம் குவான்டிட்டி, சும்மா உதாரணத்துக்காக சொல்ல வரேன். ஃபில் ஆகிட்டு என்ன பண்ணா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி கடகடன்னு மார்க்கெட் மேலே போகும். போயிட்டு சடனாக என்ன பண்ணுவான், இங்கே வித்தவன் 2 விஷயம் நடக்கும் இந்த இடத்துல. ஒன்று கரெக்ஷன், அதாவது அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான். இல்லை அப்படின்னா அவனோட அன்ஃபில் ஆர்டரை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை டவுன் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல வாங்கியிருப்பான், மார்க்கெட் மேலே போயிருக்கும், திரும்பி இந்த இடத்துல கொண்டு வரதுக்காக ஒரு கரெக்ஷன், அவனே செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது. ஸோ இங்கே செல் பண்ணாலும் மார்க்கெட்டு கீழே வரும், ப்ராஃபிட் புக் பண்ணாலும் மார்க்கெட்டு கீழே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு இவ்வளோ மூவ் இருக்குல்ல, இந்த மூவ் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூஷன் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிறாங்கிறத கண்டுபிடிக்கணும். வெயிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு திரும்பி கீழே வரும் பார்த்தீங்களா, நான் இதுதான் நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட், புல் பேக் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கரெக்ஷன் சொல்லுவோம். வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா அன்ஃபில்டு ஆர்டர்ஸ், இந்த இடத்துல அவனுக்கு ஆர்டர் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் மேலே கொண்டு போவோம். நாம இவங்க கூட டிராவல் பண்ணி இந்த டாப் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கேப்சர் பண்ண போறோம். இதுதான் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட பர்பஸ். ஆர்டர் பிளாக்னா என்ன, ஒரு வெயிட்டிங் ஆர்டர். அதாவது இன்ஸ்டிடியூஷனோட அன்ஃபில்டு ஆர்டரை பில் பண்ற அந்த இடத்துல ஃபில் பண்றதுக்காக மார்க்கெட் திரும்பி அந்த இடத்துக்கு வரும் இல்லையா, அந்த இடத்துல வரும்போது, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்ல, கரெக்ஷன்ல, புல் பேக்லன்னு சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல நம்ம ஆர்டரை வெயிட் பண்ணிட்டு ஆர்டரை போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது நம்ம ஆர்டர் ட்ரிக்கர் ஆகி திரும்ப நம்மளோட டார்கெட் நோக்கி போகும். அதாவது என்னன்னா ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணிட்டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான். நம்ம வந்து இப்போ எஸ்எம்சியை பேஸ் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட். நான் இதுக்கு முன்னாடி சப்ளை அண்ட் டிமாண்ட் வீடியோ போட்டிருக்கலாம், ஒரு நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அதில் 4 டைப் சொல்லியிருந்திருப்பேன். ரேலி, பேஸு, ட்ராப்பு, தென் ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு, தென் ட்ராப்பு, பேஸு, ரேலி, தென் ரேலி, பேஸு, ரேலி. ஸோ இந்த 4 விஷயத்தையும் அந்த சப்ளை டிமாண்டில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸில் இருக்க ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், மார்க்கெட்டு இங்கேருந்து இப்படி பெரிய பெரிய கேண்டலாக போட்டு போயிருக்கும். இந்த இடத்துல சின்ன சின்ன குட்டி கேண்டலாக இருக்கும், போட்டுட்டு திரும்பி இங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டலாக போட்டு வரும். ஸோ நம்ம பர்பஸ் என்ன, மார்க்கெட் இங்கேருந்து போகணும், இந்த இடத்துல இருக்க அந்த ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் எடுத்துட்டு அன்ஃபீல்டு ஆர்டர் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரணும். ஸோ இங்கேருந்து என்ன நடக்கும், இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டலாக வந்திருக்கும். இந்த இடத்துல குட்டி கேண்டில், இந்த குட்டி கேண்டில் தான் நான் வந்து பேஸ்ன்னு சொல்கிறேன், ஓகேவா. இந்த பேஸ் வரும், மறுபடியும் பெரிய கேண்டலாக வந்துட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு மறுபடி திரும்பி மார்க்கெட் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த அன்ஃபில் ஆர்டரை ஃபில் பண்ணிட்டு கீழே வரோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ஆர்டர் பிளாக், இதை தான் நம்ம இந்த இது விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஆர்டர் பிளாக், ஆர்டர் பிளாக்ங்கிறது அன்ஃபில்ட் ஆர்டரை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் திரும்பி வர்றதுக்கு இந்த இடத்துல வெயிட்டிங் ஆர்டர் காத்துட்ருக்கும். அந்த ஆர்டரை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஆர்டர் பிளாக் வந்து
புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அண்ட் பியரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு இருக்கு. ஸோ மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போய் நம்மளோட டிமாண்ட் டேப் பண்ணிட்டு மேலே போகும்போது அதை வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப அந்த சப்ளை டேப் பண்ணிட்டு கீழே வரும்போது அதை வந்து பியரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புல்லிஷ் அண்ட் பியரிஷ் இதில் 5 டைப் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டைப் 1. இது காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டைப் 1. இதை வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டர் பிளாக் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா பை பிஃபோர் செல். இதோட ரூலே இதுதான். ஒரு மூமெண்ட் தடன்னு மேலே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளாக் கேண்டில், அதாவது என்ன செல் கேண்டில். இது வந்து பையிங்க்கு. செல்லிங் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறதுக்கும் இங்கே கடகடன்னு மார்க்கெட் செல் ஆகி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பை கேண்டில் நடந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பியரிஸில் செல் பிஃபோர் பை கேண்டில், பை பிஃபோர் செல் கேண்டில், இது ரெண்டும் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ட்ரெடிஷனல் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தாலே மார்க்கெட்டில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல டைப் 1ல பார்க்குறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா கீழேருந்து இப்படி மேலே போயிட்டுருக்கான். இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் போடுறான், போட்டுட்டு கீழே வரான், மறுபடியும் மேலே போய் இந்த ஹையர் ஹையை உடச்சிட்றான். இதை வந்து என்னோட மார்க்கெட் செக்ஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஆர்டர் பிளாக் வச்சுட்டு போயிருமா. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலரில் இருக்கும். பாடி வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம், மோர் தென் 50% கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து வர கேண்டில் எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டிலாக இருக்கணும். இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்படி மேலே போனதுக்கப்புறம் இந்த பிரேக்அப் செக்ஷன் இந்த இடத்துல நடந்திருக்கணும், பிஓஎஸ் நடந்திருக்கணும். வியூவர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு நம்ம இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். மார்க்கெட் இப்போ இங்கேருந்து வருவான், இதை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போவோம். நம்ம எண்டு இந்த இடத்துல இருக்கும், ட்ரிகர் ஆகி மேலே போகும். இதோட ஹை இருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம டார்கெட். இது பையிங்க்கு. செல்லிங்க்கு அப்படி தான். ஸோ டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இந்த மாதிரி மேலேருந்து கீழே இறங்கி வரும். கீழே இறங்கிட்டு வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். கொடுத்துட்டு இந்த ரீசெண்டாக இருக்க இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோவை கட் பண்ணிடுவான். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிப்போனா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பை கேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க அப்படின்றதுக்கான பெருசாக ஆன ஒரு செல் கேண்டில், ஒன்று ரெண்டும் கண்டினியூஸாக இந்த மாதிரி பெரிய செல்லிங் இருக்கா இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் இருக்கும். இப்போ நாம என்ன பண்ணோம்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த செல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பை கேண்டில் இதை இப்படி மார்க் பண்ணியிருப்போம். மார்க்கெட் இங்கேருந்து கீழேருந்து மறுபடியும் மேலே போவான். இதில் ஆர்டர் எடுத்துட்டு திரும்ப கீழே வருவான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்டர் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்க இந்த லோ வந்து நம்ம டார்கெட். இதுதான் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட பர்பஸ். காமனாக எல்லா இடத்துலையும் இந்த ஆர்டர் பிளாக்கை உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ங்கிறது இன்ஸ்டிடியூஷனோட பெண்டிங் ஆர்டர்ஸ் ஃபில் ஆகிற இடம். ஸோ மார்க்கெட் திரும்பி வந்து அந்த ஆர்டரை ஃபில் பண்ணிட்டு திரும்பி மேல் நோக்கியோ இல்லாட்டி கீழ் நோக்கியோ போகும். அது கூட நாம டிராவல் பண்ண போறோம். இதுதான் வந்து ஆர்டர் பிளாக் மார்க்கிங் சொல்றோம். இதை வாங்க இப்போ நம்ம இங்கே பார்த்ததை, அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கை சார்ட்ல இதுக்கு முதல்ல காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் இப்போ நம்ம லைவ்ல பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த சார்ட் தான் இது. இப்போ இந்த இடத்துல காமிச்சிருந்தேன் இல்லையா, இப்போ இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்கேன்னா மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகுது. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் இந்த இடத்துல, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை தான் வந்து சப்ளை டிமாண்டில் ரேலி, இது வந்து பேஸு ரேலி. இப்போது இந்த கேண்டில் அங்கே என்ன இருக்குது, நம்ம ரூல் படி பை பிஃபோர் செல் கேண்டில். மார்க்கெட்டு ரேலி ஆகிறதுக்கு முன்னாடி, பை ஆகிறதுக்கு முன்னாடி செல். இப்போ ஏன் நான் இந்த கேண்டில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டெலாம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன கேண்டிலாக போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ரீட்டைலர் அண்டு கரெக்ஷன் நடக்கிற இடம். இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துருக்கு, ரேலி. இந்த இடத்துல பேஸ். ஸோ உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா ரேலி, பேஸு, ரேலி போட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பேஸை தான் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேஸில் இந்த பிளாக் ஹேண்ட் நம்ம ரூல் படி வாங்க. இந்த ரூல் என்ன சொல்லுது, ஆர்டர் பிளாக்ல பை பிஃபோர் செல் கேண்டில் உங்களை மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பை கேண்டில் இந்த ப்ளூ, அதுக்கு முன்னாடி உள்ள இந்த பிளாக் வந்து செல் கேண்டில். ஸோ ஏன் இந்த ப்ளூவை நான் மார்க் பண்ணுறேன், ஏன்னா இதோட ஸ்ட்ரென்த் பாருங்கள், வால்யூம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனுக்கு இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிளாக் கேண்டில் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். மார்க்கெட் நேராக வரான். ஜஸ்ட் பாருங்கள், இந்த ஹையை வந்து டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறன்னு மட்டும் பாருங்கள். வந்து டேப் பண்ணதுக்கு அப்புறம் அப் மூவ்மெண்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க, இதுக்கு மேலே நமக்கு பையிங். நான் என்ன சொல்லியிருப்பேன், இதோட டேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹை தான் நமக்கு வந்து டார்கெட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேருந்து போகிறான், நியர்பை இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும். இப்போ இது வந்து என்ன ஆக போகுது, டார்கெட் ஹிட் ஆக போகுது. இந்த இடத்துல உள்ள ஆர்டர் பிளாக் என்ன, பை. இப்போ ஒரு செல் கேண்டில் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறீங்க.
இந்த இடத்துக்கு வருது, மார்க்கெட் என்ட்ரி எடுக்குது, டுவர்ட்ஸ் நம்ம டார்கெட் நோக்கி போகுது. இந்த ஹை தான் நம்ம டார்கெட். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருக்கு. டார்கெட் கிட்ட. அடுத்த சார்ட் காட்டுறேன். இந்த சார்ட் மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சார்ட்ல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும். மார்க்கெட் டைரக்ஷன் பண்ணது, மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது. இந்த இடத்துல இருக்கு மார்க்கெட்டு. இப்போ நம்ம சார்ட்ல படி எதை மார்க் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த இடத்துல பை பிஃபோர் செல் கேண்டில் உங்களை மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பை பிஃபோர் செல் கேண்டில் இந்த கேண்டில் நான் சூஸ் பண்றேன். ஏன் இந்த கேண்டில் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த பிளாக் இதோட ஸ்ட்ரென்த் பாருங்க. இந்த பையோட கேண்டில் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஏன் செல்லிங் பார்க்க கூடாதுன்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கக்கூடாது, செல்லிங் பார்க்கக்கூடாது, பையிங் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்தா இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபில் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் மேல் நோக்கி போறான். கரெக்டாக பாருங்க எங்க இருந்து டேப் ஆயிருக்கான்னு. நம்ம மார்க் பண்ணிருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து அவன் ஆர்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் மட்டும் பாருங்க. என்ன மூவ் கொடுக்குறான் பாருங்க. மறுபடியும் வந்து இன்னும் அன்ஃபில் ஆகாத ஆர்டர்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை அவன் பிரேக் பண்ணவே இல்லை. இதுல இருந்து ஆர்டர் எடுத்துட்டு அவன் திரும்ப திரும்ப மேலே போயிட்டு இருக்கான். ஸோ நம்மளோட டார்கெட் மேலே இருக்கு. அந்த ஹை நமக்கு அந்த டார்கெட். நம்ம இங்கே ஆர்டர் போட்டிருப்போம். இது நமக்கு என்ட்ரி, கீழே நமக்கு ஸ்டாப் லாஸ், மேல் இந்த ஹை சொன்னல இதுதான் நமக்கு டார்கெட். கரெக்டா போய் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான். இந்த ஹையை வந்து டேப் பண்ணிட்டான். ஸோ இது வந்து பையிங்கானது. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ நீங்க இங்க பார்த்துருப்பீங்க. இதுல இது நமக்கு ஆர்டர் போகும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கேண்டில் எல்லாம் பாருங்க, எதுவுமே இந்த அளவுக்கு இந்த ஒரு கேண்டில் அளவுக்கு வால்யூம் இல்லை, ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஸோ அப்போ என்ன, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னா இது வேலிடு. அதுக்கு முன்னாடி உள்ள செல் கேண்டில் மார்க் பண்றோம். மார்க்கெட் இங்க எல்லாம் போறான், எல்லாம் சுற்றி அடிச்சு திரும்பி வரான். நம்மளோட ஆர்டர் பிளாக்ல வந்தான், ஆர்டர் எடுத்தான். எடுத்துட்டு இங்க நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்க, அது கீழே ஸ்டாப் லாஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதோட ஹை தான் டார்கெட் சொல்லியிருக்கோம். நேரா போறான், டார்கெட்டை ஹிட் பண்றோம். அடுத்து ஒன்று காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பையிங் பார்த்தோம்ல, இப்போ செல்லிங் இது எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். செல்லிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் முதல்ல என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். மார்க்கெட் இந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ வச்சுட்டு மேலே போகுதுன்னா நீங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். மார்க்கெட் மேலே இருந்து லோவர் லோ லோவர் ஹை வச்சுட்டு இப்படி கீழே வர்றான் அப்படின்னா நீங்க செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். இது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா என்னோட மார்க்கெட் வீடியோ இருக்கு, அதை பாருங்க. அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல மார்க்கெட் டைரக்ஷன் டவுன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். செல் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள பை கேண்டில் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏன் இந்த கேண்டில் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பை கேண்டில் இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த கேண்டில் மார்க் பண்ணுறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே போனால் கீழே போயிட்டு நேராக வந்தால் நம்ம ஆர்டர் பார்க்க ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஃபால் கொடுத்தான். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இடத்துல செல் ஆர்டர் போட்டிருப்போம். மேலே ஸ்டாப் லாஸ், கீழே டார்கெட் வச்சுருப்போம். இந்த லோவை தான் நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுருப்போம். வந்தால் கரெக்டாக இந்த லோவை நமக்கு டார்கெட் ஹிட் பண்ணலாம். ஸோ இங்கே கோட்டைக்கு எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா மார்க்கெட் ஃபுல்லாக ஃபால் தான், டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த இடத்துல செல் பிஃபோர் பை கேண்டில் இருக்குன்னு மார்க் பண்ணணும். அதுக்காக பார்க்குறோம். இப்போ எந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு நம்ம கவனிச்சிட்டே வரோம். ஸோ ஒன்று இப்போ இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் இவ்வளோ பெரிய பெரிய கேண்டில், கண்டிப்பாக இது இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் முடியும். அவன் ப்ரெசென்ட்டாக இருக்கான். அதுக்கு முன்னாடி உள்ள பை கேண்டில் மார்க் பண்ணுறோம். மார்க்கெட் கீழே வந்துட்டு வர்றான். இதில் என்ட்ரி எடுத்துட்டு திரும்ப டவுன்வர்ட்ஸ் கீழே வரைக்கும் வரான். ஸோ எப்போதுமே நீங்கள் டைரக்ஷன் வைஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸோ இது டவுன் ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இதில் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது உங்களோட என்ட்ரி, மேலே எஸ்எல், கீழே டார்கெட் 1:3 மினிமம் 1:5 நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல பையிங் நடந்திருக்கு. இந்த இடத்துல பையிங் நடந்திருக்கு. நான் இந்த கேண்டில் ரெண்டையுமே சேர்த்தே மார்க் பண்ணுறேன். இப்போ இதை மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் கீழே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே வரான். இந்த இடத்துல ஆர்டர் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் டவுன் சைடு வரான். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இது நமக்கு டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கணும். மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு போய் இதெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே போனால இதுக்கப்புறம் அதை செல்லிங் பார்க்கக்கூடாது, பையிங் தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.